61 எடுத்துக்கொள்வோம். அதில் நாம் பார்க்கிற போது மிகவும் அழகாக நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தை பாடி நம்மளுடைய விசுவாசத்தை இன்னும் ஒரு விசை கட்டும்படியாக இந்த வசனங்கள் நமக்கு இருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிற போது இந்த 8 வசனங்கள் இருந்தாலும் அதில் இருக்கிற தியானங்கள் பெரிது. ஹல்லேலூயா. அதில் பார்க்கிற போது முதலாவது வசனத்தில் கிரை அவுட் டு காட், சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி சத்தமாய் அதை கூப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். விண்ணப்பத்திற்கு மற்றும் கூப்பிடுதலுக்கு நீர் அதை கேட்டு, எப்படி கேட்கணுமா? கவனித்து கேட்டு. ஆண்டவர் அதை கவனித்து நான் சொல்கிறது கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்கிறார். அப்போ ஆண்டவரை நான் கூப்பிடுகிற ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு நீர் அதை கேட்டு அதை கவனியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுகிறோம். அதே சமயம் அவர் நமக்கு சொல்லும்போது நாம் என்ன செய்யணும்? கவனமாய் அவர் வசனங்களை சொல்லும்போது அதன்படி கேட்டு அதை கவனித்து நாம் நடக்க வேண்டும். அதுதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கட்டளைகள் கற்பனைகளை மட்டும் அதை கடைபிடிக்க அதை கைக்கொள்ள மாத்திரம் மிகவும் கவனமாயிரு என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதுபோல் அந்த முதல் வசனத்தில் பார்க்கிறோம், ப்ளீஸ் லிசன் டு மை வேர்ட்ஸ், ப்ளீஸ் ஹியர் மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். கிரை அவுட் டு காட், மிகவும் சத்தமாக அந்த இடத்துல பார்க்குறோம். தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். கர்த்தாவே அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை நார்மலாக எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. ஆனால் மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் தேவனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆண்டவர் சிலுவையில் கூட என்ன சொன்னார்? எல்லா வார்த்தையும் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே என்னுடைய கைகளை ஒப்பு வைக்கிறோம்னு சொன்னவர் 4வது வார்த்தை சொல்லும்போது எப்படி சொன்னார்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அது மிகவும் துயர சத்தமாய் சொன்னார். ஆனால் இந்த இதில் பார்க்குறோம், தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் அப்படின்னு சொல்கிறார். கூப்பிடுகிறது வேற, விண்ணப்பம் வேற. ஃபஸ்ட்டு கூப்பிடுறாரு சத்தமாக, ஆண்டவர் அதை கேட்கும்போது என்ன சொல்கிறார்? தான் விண்ணப்பத்தை முன்னால் வைக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே என்ன செய்ய விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நான் பார்வையடைய வேண்டும். அதுக்கப்புறம் தான் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் கூட நாமும் கூட அந்த துதியினாராதன வேளையில் ஆண்டவரை நோக்கி பல வகையான பெயர்கள் அவருக்குரிய அனைத்து காரியங்களையும் சொல்லி 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 அவரை நோக்கி கூப்பிட்டோம், விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். இப்போது அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 2வதாக நாம் பார்க்கிறோம் வசனம் 2:3 நாம் பார்க்கிற போது அவருடைய வீக்னஸ் அண்ட் ரெஃப்யூஸ் அதை சொல்கிறார். என் இருதயம் தொய்யும் போதுன்னு என்ன? இருதயம் நான் சோர்வடையும் போது, பலவிதமான கஷ்டங்களால், கவலைகளால், கண்ணீரால், வருத்தங்களால் என் இருதயம் என்னாகுது? சோர்ந்து போது, தொய்யும் போது. வீக்னஸ், அதற்கு ஒரு ரெஃப்யூஜ் கேட்குறாரு. அதிலிருந்து என்னை நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மன்றாடுகிறத பார்க்குறோம். பாருங்கள், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். அப்போது என்ன சொல்கிறாராம்? எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்குது? உயரமான உறுதியான கண்மலை. உயரமான கண்மலையிலே அப்படின்னு சொன்ன கண்மலை நகருமா? நகராது. அதுதான் சொல்லியிருக்கு, அவர் என் அடைக்கலமும் பெலனும் அவர் என் கண்மலையுமானவர் என்று சொல்லி நம்ம அவரை துதிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உயரமான உறுதியான கண்மலையில் என்னை என்ன செய்யணும்? கொண்டு போய் விடுங்க. நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன். ஆண்டவர் வீக்காக ஃபீல் பண்ணும்போது யார் வந்து அவருக்கு பணிவிடை செய்தாங்க? தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்தில் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வீக்காக ஃபீல் பண்ணாங்களோ உடனே ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்கிறார். சிம்சோன் கூட போரில் வெற்றி பெற்றுட்டு 1000 பேரை கழுதியின் தாடையினால் கொன்று அவன் வரான். ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணான். உடனே அந்த இடத்துல தண்ணீர் துறவு எண்ணெய் கோரி கூப்பிட்டவனுடைய கிணறு அந்த இடத்துல வந்து அவன் தண்ணீரை பருகி அவனுடைய சோர்வு அகன்றது. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மிகவும் உயரமான உறுதியான கண்மலையாக இருந்து
நான் தாங்குவேன். நான் கண்மலையாக இருக்கிறேன். நீ கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட உன்னுடைய விசுவாசம் ஒரு நாள் ஒழிஞ்சு போகாது. நீ என் மேலே கட்டப்பட்டிருக்கிற, உன்னை யாரும் அசைக்க போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 4வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, லாங்கிங் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். லாங்கிங் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ் பார்க்குறோம். கர்த்தரின் கூடாரத்தில் தங்குவேன். எப்போ தங்குவேன்? சதா காலமும். ஹல்லேலூயா. சதா காலமும் நானா அவருடைய கூடாரத்தில் தங்குவேன் அப்படி சொல்கிறார். அவருடைய கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கி இருப்பது தான் அவர் நாடுறார். ஹல்லேலூயா. சதா காலமும், எந்நேரமும், எக்காலமும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். செட்டையின் மறைவில் அடைக்கலம் புகுவேன். வேற எதுவும் எனக்கு பாதுகாப்பு இல்லாண்டவரே, உம்முடைய செட்டைகளின் மறைவில் நான் அடைக்கலம் புகுவேன். சர்வ வல்லவருடைய செட்டைகளில் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் ரூத்துக்கு சொல்லப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் நம்ம புகணும். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. ஹல்லேலூயா. செட்டையின் மறைவில் நம்ம தங்கிட்டா போதும். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ள மறைவில் வைத்து எப்படி பாதுகாக்குது? கழுகு, சத்துருவாகிய கழுகுன்றிருந்து, காக்காட்டிருந்து, வல்லூரிட்டிருந்து, அதிலிருந்து எப்படி பாதுகாக்குது? அது மாதிரி நம்ம ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ள இருந்துட்டா போதும், நம்மளுக்கு எந்த பயம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய கரத்திலிருந்து நம்ம பிடுங்கிக்கொள்ள யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க என்ன சொல்லிருக்குது? நம் விருப்பம், டிசையர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. தேவனே என்ன சொல்லியிருக்குது? மறைவிலே உம்முடைய கூடாரத்தில் தங்குவேன் 4வது வசனத்தில். அதே போல் என்ன சொல்லியிருக்குது? மறைவிலே வந்து அடைவேன். நம்ம டிசையர், நம்ம என்ன, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்முடைய விருப்பத்தை என்ன சொல்கிறோம், எப்போதும் தேவ சமூகத்தில் இருப்பது சதா காலமும் என்றால் என்ன சொல்லியிருக்கு? தேவ பிரசன்னத்திலும் அவருடைய செட்டைகளின் போது பாதுகாப்பு, அவருடைய பாதுகாப்பிலும் எப்போதும் நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம டிசையராக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய டிசையராக இருக்கணும். அடுத்து வசனம் 5:7 வரைக்கும் ராஜாவின் நாட்களை கூட்டுகிறார். ஹல்லேலூயா. ராஜாவின் நாட்களை கூட்டுறாரு. அவருடைய தயையும் உண்மையும் காக்கப்படுது. அதனுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா என்றென்றைக்கும் அவர் நிலைத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தயையும் உண்மையும் அவரை காக்கும். தயையும் உண்மையும் அவரை காக்கும். அதே போல் என்ன சொல்லியிருக்குது? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு நிலைத்தன்மையை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்டு ப்ரொடெக்ஷன். ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்டு ப்ரொடெக்ஷனாக ஆண்டவர் இந்த இடத்துல தர்றாரு. கடைசியாக வசனம் 8 நம்ம பார்க்குறோம், உறுதி. ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறார். எல்லாமே நம்ம ஓ அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஓத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உறுதிமொழியை எடுத்துக்கணும். நான் இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை செலுத்தும்படியாக. பாரு, ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்தோத்திர பண்டிகைப்போ ஒரு பொருத்தனை செய்வோம், இல்லை பிறந்த நாள் போது, இல்லை ஏதாவது ஒரு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இதை செய்தீங்கன்னா, ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்தில் நன்றி எழுதலான்னு காணிக்க நான் படைக்கிறேன், உமக்கு ஊழியம் செய்வேன், என் வாழ்க்கையில் நீங்கள் இந்த அற்புதம் செய்யும்போது நான் உமக்கு வாழ்நாள் முழுவதும் உமக்கு சாட்சியாக இருப்பேன், இப்படியெல்லாம் நம்ம பொருத்தனை நிறைவேற்றுறோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தினமும், அதுதான் முக்கியம். நம்ம தினமும் நம்ம பொருத்தனை நிறைவேற்றுறோமா? ஆண்டவரே காலையில் எழுந்தவுடன் உம்மை துதிப்பேன், இரவில் என் மூடிய கண்கள் மூடியே விட்டால் நம்ம துதிக்க முடியாது. மரித்தோரும் மௌனத்தில் இறங்கிறவரும் தேவனை துதியார்கள், நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. துதிக்கும்படியாக நம்ம வாயை திறந்திருக்கிறாரு.
அவரை பார்க்கும்படியாக, வசனத்தை படிக்கும்படியாக அவன் கண்களை திறந்திருக்கிறார். அதேபோல் நம்ம அவரை துதிக்கும்படியாக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக ஒவ்வொரு நாளும் நம் பொருத்தனைகளை ஆண்டவருக்கு செலுத்தணும். அதே போல் என்ன சொல்லியிருக்குது, உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். கீர்த்தனம் சொன்னால் பாடி மகிழ்றது. அருமையான சகோதரன் சொன்ன மாதிரி அவருடைய நாமத்தை பாடி போற்றணும். ஹல்லேலூயா. கீர்த்தனைகளாலும் ஞானப்பாட்டுகளாலும் ஒருவரை ஒருவர் போதித்து அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்குது. ஹல்லேலூயா. அப்படியாக பார்க்க நன்றி எறிதல் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு உபகாரங்களுக்காகவும் கிராட்டிடியூடாக இருக்கணும். கிராட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கணும், நன்றி எறிதல் இருக்கணும். இதைத்தான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். அவர் எப்போதும் நம்மை துதிப்பேன். அந்த பொருத்தனை தினமும் செலுத்துகிற பொருத்தனை என்ன, நான் உம்முடைய வேதத்தை தினமும் வாசிப்பேன் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவேன், உம்மை துதிப்பேன், எல்லா இடங்களும் சாட்சியாக இருப்பேன், வெட்கப்படாத சாட்சியாக இருப்பேன். இன்றைக்கி நான் ஆண்டவரை ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சும் கூட நான் சொல்லாமல் வந்தேனா, அப்போ சொல்லாமல் வந்தால் நம்ம பொருத்தனை என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அப்போ நம்ம எந்த இடத்துலையும் நம்ம வெட்கப்படாத நம்ம மற்ற மனிதர்கள் முன்பாக அறிக்கை செய்தால் பிதாவின் முன்பாக நம்மை ஆண்டவர் என்ன செய்வார், அறிக்கை செய்வார். ஆகவே இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது இத்தனை காரியத்தை நம்ம பார்க்குறோம். தேவன் தாமே இந்த சங்கீதங்கள் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. கண்களை மூடி